அறிகிற ஒரு கர்த்தர் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். வேதனை யாருக்கு தெரியும்? தேவன் ஒருவருக்கு மாத்திரம்தான் தெரியும். அவரை போல நல்லவர் யாரும் உண்டு? என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும்? யார் என்னை தேற்றக்கூடும்? என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும்? யார் என்னை தேற்றக்கூடும்? வேதனையோடு இருக்கும் பொழுது யார் என் இருதயத்தை தேற்றுவார்? என் வேதனை எங்கு மாறும் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கலாம். நம்முடைய இருதயத்தை அறிகிற ஒரு கர்த்தர் ஒவ்வொரு நாளும் வேதனையோடு வாழ்க்கை கடந்து கொண்டிருக்கலாம். நம்முடைய துக்கங்களை அறிகிற ஒருவர் உண்டு. மனிதன் முகத்தை பார்க்கும் பொழுது கர்த்தரோ இருதயங்களை பார்க்கிற கர்த்தர். நெஞ்சின் நோவுகள் அதை மிஞ்சும் பாருங்கள். நெஞ்சில் நோவுகள் அதை மிஞ்சும் பாருங்கள். தஞ்சம் இன்றியே உள்ளம் ஏங்குதே. தஞ்சம் இன்றியே உள்ளம் ஏங்குதே. உள்ளம் ஏங்குதே. என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும்? யார் என்னை தேற்றக்கூடும்? சிறகு வெடிந்த பறவை போல வாழ்க்கையில் உடைந்து போன வாழ்க்கையா இருக்கலாம். உதவி செய்வதற்கு யாரும் இல்லாதபடி தனிமை என்ற நிலைமையில் வாழ்க்கை ஓடிக்கலாம். புயல் விற்றும் காற்றை போலதை விட வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கலாம். கவலைப்பட வேண்டாம். சிறகு ஒடிந்த பறவை அது வானில் பறக்குமோ? சிறகு ஒடிந்த பறவை அது வானில் பறக்குமோ? உடைந்த உள்ளமும் ஒன்று சேருமோ? உடைந்த உள்ளமும் ஒன்று சேருமோ? ஒன்று சேருமோ? சேர முடியாதல்லவா? என் இதயம் யாருக்கு தெரியும்?
என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும்? யார் என்னை தேற்றக்கூடும்? வாழ்க்கை இருண்டு போன வாழ்க்கையாக இருக்கலாம். இருளை கண்டவர்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். வேதத்திலே வாசிக்கிறோம். சகோதரா, உன் வாழ்க்கை இருட்டு நிறைந்த வாழ்க்கையா? ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இயேசுவின் முகத்தை பாருங்கள். மங்கி எரியும் விளக்கு பெரும் காற்றில் இளைக்குமோ? மங்கி எரியும் விளக்கு பெரும் காற்றில் இளைக்குமோ? வீசும் புயலிலே படகும் தப்புமோ? வீசும் புயலிலே படகும் தப்புமோ? படகும் தப்புமோ? புயல் காற்றில் தப்ப முடியாதே. யார் நம்மளை விடுவிப்பார்? யார் நம்மளை விடுவிக்க முடியும்? அவர் ஒருவர் மாத்திரம் அல்லவா? 4ஆம் ஜாமத்தில் இறங்கி வந்து தன்னுடைய சீஷர்களை விடுவித்த கர்த்தர் இன்றைக்கு பகல்களிலும் அங்கே விடுவிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். ஹல்லேலூயா. வந்த குறித்து கவலைப்படாதீர்கள். ஹல்லேலூயா. அங்கே தெரியும் வெளிச்சம், அது கலங்கரை தீபமோ? அங்கே தெரியும் வெளிச்சம், அது கலங்கரை தீபமோ? இயேசு ராஜனின் முகத்தின் வெளிச்சமே, இயேசு ராஜனின் முகத்தின் வெளிச்சமே, முகத்தின் வெளிச்சமே. இயேசுவின் முகத்திலே வெளிச்சம் நம்முடைய இருளை மாற்றப் போகிறது. என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும். என் தனிமை, என் சோர்வுகள் இயேசுவை தேற்றுவார், இயேசுவை தேற்றுவார், இயேசுவை தேற்றுவார், இயேசுவை தேற்றுவார். தேவனுடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையிலே உங்களை யாவரையும் வேகவர்தான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னுடைய அன்பின் வாழ்த்துரை கொண்டு வருகிறேன். கர்த்தர் நல்லவர். இவ்வளவு நேரம் நல்ல பாடல்களாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி துதித்தீர்கள். தேவன் நமக்கு கொடுத்த நல்ல நாளுக்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே இன்றையோட 40 நாள் ஆகிவிட்டது தேவாலயங்கள் அடைக்கப்பட்டு. நமக்கு மிகவும் துக்கமான ஒரு சூழ்நிலை தான். வேதனை உண்டு, பாரம் உண்டு, நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சம்பவம் உண்டு. ஆனாலும் தேவன் அதை அனுமதித்திருக்கிறார். நம்மளால் அது ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஒரு காரியம் இந்த நாட்களிலே உங்களோடு நான் பேச ஆசைப்படுகிறேன். ஆமென். நாம் இந்த நாட்களிலே அனுபவிக்கதானே இந்த பாடுகள், இந்த வேதனை, இந்த துக்கம், இந்த தனிமை, இதெல்லாம் முடியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பெரிய செழிப்பை கட்டளிடுகிறார், ஒரு பெரிய சமாதானத்தை கட்டளிட போகிறார். தேவனுடைய மகிமை வெளிப்பட போகிறது. அது மாத்திரம் நிச்சயம் நடக்க போகிறது. ஆமென். ஒரு வசனத்தை நமக்கு வாசிக்கலாம்.
ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனத்தை நீங்களும் வேதாகமத்தை திறக்கணும். என்னோடு சேர்ந்து இந்த வசனங்களை சொல்லும் பொழுது நீங்கள் வேதாகமத்தை திறந்து நீங்கள் இந்த வசனத்தை என்னோடு சேர்ந்து நீங்கள் படிக்க வேண்டியது மிக மிக அவசியம். எல்லாரும் வேத புத்தகம் எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாம் திறந்து கொள்ளுங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும், மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். ஆகினால் அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த பாடுகள் மத்தியிலேயும் தேவனுடைய மகிமையை நம்மிடத்தில் வெளிப்படுத்த போகிறார். ஸ்தோத்திரம். வேதனையும் பாடுகளும் துக்கங்களும் நிறைந்திருக்கிறதான இந்த காலத்தில் இந்த பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறதான உங்களுக்குள்ளே, இந்த பாடுகளை அனுபவித்துக் கொண்டதான நமக்குள்ளே இதற்கு பின்பதாக தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறார். ஆகினால் இந்த பாடுகள் மத்தியிலே தேவ மகிமை வெளிப்படும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதனால் அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, இந்த நாட்களிலே என்ன சூழ்நிலை வந்தாலும், எவ்வளவு பெரிய உபத்திரம் வந்தாலும், எவ்வளவு பெரிய பாடுகள் வந்தாலும் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கணும். எனக்குள்ள தேவ மகிமை வெளிப்பட போகிறது. எங்கள் குடும்பத்தில் தேவ மகிமை வெளிப்பட போகிறது. எங்கள் சபையில் தேவ மகிமை வெளிப்பட போகிறது. எங்கள் பட்டணத்தில், எங்கள் தேசத்திலே இந்த நாட்களிலே இந்த மாதிரி துக்கம் நிறைந்த கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை முடிந்தவுடனே எங்கள் தேசத்தில் தேவனுடைய மகிமை வெளிப்பட போகிறது. அநேக பேர் மேல தேவனுடைய மகிமை வெளிப்பட போகிறது. கிராமங்களிலே, பட்டணங்களிலே, தேசங்களிலே, அவன் எல்லா இடத்திலும் மேலிருந்து கீழே வரை தேவனுடைய மகிமை வெளிப்பட போகிறது என்பதை நாம் நினைத்து நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். கர்த்தர் வார்த்தையை நம்பணும். சங்கீதம் 32:10 சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்களையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆண்டவரை நம்பணும். நம்பும் பொழுது உன்னை கிருபை சூழ்ந்து கொள்ளுது என்று சொல்லுகிறது. கிருபை என்ற வார்த்தை வேத புஸ்தகத்தில் 156 முறை எழுதப்பட்டுள்ளது. கிருபை கிருபை என்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். அதை நாம் வேற விதத்திலே ஆமென் கிரேக்க மொழியிலே நாம் பார்க்கும் பொழுது அதில் 7 அர்த்தங்கள் உண்டு. ஆமென், ஸ்தோத்திரம். கிருபை என்பது தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய பிரசன்ஸ். ஆமென். அங்கேயும் நம்முடைய மத்தியிலே தேவனுடைய பிரசன்ஸை உணர முடியும், தேவனுடைய மகிமையை உணர முடியும். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிக்கும் பொழுது தேவ கிருபை என்பது தேவ பிரசன்னம் என்று சொல்லுகிறது. தேவ பிரசன்னத்தை பெற்ற ஜனம் விசேஷித்த உள்ள ஜனம் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அல்லேலூயா. நீங்களும் நான் விசேஷித்தவர்கள். நம்முடைய மேல தேவனுடைய மகிமை வெளிப்படுத்த போகிறார். ஆகையினால் அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, இந்த நாட்களில் நம்முடைய துக்கங்கள், வேதனைகள், பாடுகள், கண்ணீர்கள், கவலைகள் எல்லாவற்றையும் அவன் வந்தால் வரட்டும், இதற்கு பின்பதாக தேவனுடைய மகிமை எனக்குள்ள வெளிப்பட போகிறது. நமக்குள்ள தேவ மகிமை வெளிப்படுத்த போகிறார். மறந்து போய் விடக்கூடாது. அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். தேவ மகிமை அடுத்து நமக்கு என்ன செய்கிறது என்று நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது ஆமென், ஸ்தோத்திரம், பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அந்த தேவ மகிமை நமக்குள்ள ஒரு பெரிய ஆசீர்வாதம். இத்தனை நாள் இழந்து போன எல்லா சூழ்நிலையிலிருந்து ஆமென் இந்த நாட்களிலே நாம் வெளியே புறப்பட்டு வரும் பொழுது தேவ மகிமையோடு வெளியே வர போகிறோம். அநேக ஆசீர்வாதத்தோடு தேவன் நம்மளை வெளியே கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. தேவ மகிமை என்பது இன்னொரு ஆமென் மொழிபெயர்ப்பில் பார்க்கும் பொழுது மன்னிப்பு என்று சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிக்கும் பொழுது 2 மனுஷர்கள் தேவாலயத்துக்கு கொண்டு போனார்கள். ஒருவன் சொல்லுகிறார், பாவியாய் என் மேல் கிருபையாய் இறங்கும். அவன் மன்னிப்பை பெற்று கடந்து போனான். தேவ கிருபை உனக்கு மன்னிப்பை கொண்டு வருகிறது. தேவனுடைய கிருபை உன்னை ஆறுதல் படுத்துகிறது. ஆகையால் இன்றைக்கு இந்த காலவேளையிலே தேவனுடைய மகிமை உங்கள் மத்தியில் வெளிப்பட போகிறது என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள்.
அதிகாரம் 8ஆம் வசனம் படிக்கும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம். நோவா காலகட்டத்தில் நோவா பிரசங்கம் பண்ணும்போது ஜனங்கள் ரட்சிக்கப்படவில்லை. ஆனால் நோவாவிற்கு மேல் நோவாவுடைய கண்களில் தேவனுடைய தயவு கிருபை உண்டானது. அவன் அந்த ஆபத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டான், அந்த ஆபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டான். இந்த நாட்களிலே இப்படியாப்பட்ட கொடூரமான வியாதியிலிருந்து, மரண பள்ளத்தாக்கிலிருந்து, துக்கத்திலிருந்து, ஆபத்திலிருந்து தேவன் நமக்கு விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். தேவன் நமக்கு விடுதலை கொடுத்து அந்த இக்கட்டான சூழலிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்க போகிறார் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை என்பதை நாம் மறந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். நமக்குள்ளே தேவ மகிமை வெளிப்பட போகிறது. ஹல்லேலூயா. இனி 1-2 வசனத்தை கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே 9-10 படிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறார்? பலகீனப்பட்டு இருக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் பலகீனமாய் இருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு விடுதலை தாரும் என்று சொல்லிக்கும் போது இயேசு சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். அப்போ தேவனுடைய கிருபை உனக்குள்ளே இருக்கும் என்றால் சகல வியாதியிலிருந்து உன்னை குணமாக்குவது தேவ கிருபை, தேவனுடைய கிருபை. இன்றைக்கு பகல் வேளையிலே மன்னிப்பு வேணுமா? தேவ கிருபை. தேவ பிரசனம் வேணுமா? தேவ கிருபை. மோசே சொல்லுகிற ஆண்டவருடைய பிரசனம் இல்லாதபடி என்னை முன்னால அனுப்ப வேண்டாம். நமக்கு வழி நடத்துவது தேவனுடைய பிரசனம். ஆமென் ஸ்தோத்திரம். நம்முடைய பலகீனங்கள் வியாதிகள் மாறணுமா? தேவனுடைய கிருபை. நமக்குள்ளே தேவ மகிமை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பெத்தானியா கிராமத்தில் லாசரு, மார்த்தா, மரியா இந்த குடும்பத்தை கர்த்தர் அதிகமாக நேசித்தார். அடிக்கடி பெத்தானியா கிராமத்துக்கு அங்கே கடந்து போவார். இயேசு கிறிஸ்துவின் சிநேகிதன் என்று லாசருவை அங்கே சொல்லுகிறார். வியாதிப்பட்டார். சகோதரிமார் சீக்கிரமாய் சொல்லிவிட்டார்கள். லாசரு என்றால் இயேசுவுக்கு மிகவும் விருப்பம். சீக்கிரம் போய் அழைத்துக் கொண்டு வார்கள். அங்கே கடந்து போகும் பொழுது இயேசு அங்கு சொல்லுகிற ஒரு நல்ல ஒரு வார்த்தையை நமக்கு இங்கே கவனிக்க முடியும். ஆமென் ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய குமாரன் அதனாலே மகிமைப்படுவார். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில வருகிறதான வியாதிகள், பிரச்சனைகள், உனக்குள்ள தேவ மகிமை வெளிப்பட வேண்டும். அதன் முகாந்திரம் தேவ மகிமை அந்த பட்டணத்திலே இல்லை என்றால் ஒரு குடும்பத்திலே வெளிப்பட வேண்டும். வெளிப்படுவதற்காகவே தேவன் சில காரியத்தை அனுமதித்து இருக்கிறார். பாடுகள் வருவது கவலைப்படாது, பிரச்சனை வருவது கவலைப்படாது. நமக்கு விரோதமாய் பலவிதத்தில் எதிர்ப்புகள் வருவது கவலைப்பட வேண்டாம். என்னிடம் கூடி தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறாய் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். இங்கே அழகா சொல்லுகிறார், இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல். ஆமென் ஸ்தோத்திரம். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கும். தேவனுடைய மகிமை உனக்குள்ள விளங்கணும். இன்னைக்கு நீ அனுபவிக்கிற பாடுகள், நிந்தை, அவமானம், கஷ்டம், பரியாசம், இதில் கூட தேவ மகிமை வெளிப்பட போகிறது. இக்காலத்து பாடுகள் மகிமைக்குள்ள உன்னை கொண்டு வரப்போகிறது. இந்த நாட்களில் அனுபவிக்கிற வேதனை உன்னை மகிமைக்குள்ள கொண்டு வரப்போகிறது என்பதை மறந்து போகாதே. ஆகினால அதன் முகாந்திரம் உங்க குடும்பத்தில், உங்க பட்டணத்தில், உங்க தேசத்தில், உங்க சபையில தேவனுடைய மகிமை வெளிப்பட போகிறது. அந்த நம்பிக்கையை நினைத்து நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டியது மிக மிக அவசியமாய் காணப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த பட்டணத்துக்கு போனாலும் சரி, ஊழியம் செய்யும் பொழுது முதலாவது வருகிறது, அவருக்கு வருகிற ஒரு குட் நியூஸ் உண்டு. அவருக்கு கொண்டு வர குட் நியூஸ் யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். பவுல், உனக்கு இந்த பட்டணத்தில் உபத்திரங்கள் உண்டு.
அவன் ஸ்தோத்திரம். அந்த கிராமத்துக்குள்ள போன உடனே அவருக்கு அந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் அவன் ஸ்தோத்திரம் அந்த வசனத்தை நமக்கு படிக்க முடியும். ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர் அங்கே சொல்லுகிறார், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவினால் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். எங்க போனாலும் சரி உபத்திரம், அவர் சொல்றாரு, நான் கிறிஸ்து மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அந்த நம்பிக்கையை ஒரு நாள் வெட்கப்படுத்தாது. அவன் கர்த்தரை நம்புறீங்களா? உங்களை ஒரு நாள் நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற துக்கம், வேதனையும், பாடுகளும் மகிமைக்கு வேண்டி கர்த்தரை அனுமதித்து இருக்கிறார். மகிமை கொண்டு வரப்போகிறது. எத்தனை பேருக்கு விசுவாசம் உண்டு? கரங்களை உயர்த்தி நீங்கள் தேவனை துதிக்கணும். ஹல்லேலூயா. கண்ணீர் களிப்பை கொண்டு வரும். ஆமென் ஸ்தோத்திரம். துக்கம் சந்தோஷத்தை கொண்டு வரும். ஆமென். இந்த நாட்கள் அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, பாடுகள் மத்தியிலே நிற்கும் பொழுது ஒண்ணு கவலைப்படாதீங்க. விசுவாசத்தில் உறுதியாக இருங்கள். இந்த காலம் கடைசி காலம். ஆண்டவருடைய வருகை ரொம்ப சீக்கிரமா இருக்கிறது. அநேக பேர் விசுவாசத்தை விட்டு விலகி போகக்கூடிய நாட்களில் வந்திருக்கிறோம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் ஆமென் ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு ஆமென் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிக்கும் பொழுது அங்கே தெளிவாக ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. ஆமென் ஸ்தோத்திரம். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆகில் ஆவியானவர் வெளிப்படையா சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடொன்றை பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுடைய உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அநேக ஒரு வாழ்க்கையிலே பிசாசுடைய உபதேசம், இன்னைக்கு அநேக துருபதேசங்கள் வருகிறது. விசுவாசத்தை விட்டு விலகி போகிற விதத்தில் உபதேசங்கள். இந்த பூமிக்குரியதான ஆசீர்வாதத்தை மாத்திரம் சொல்லுகிற காரியங்கள். அநேக பேர் இதை கேட்டு விசுவாசத்தை விட்டு விலகி போய் விடுவார்களாம். என்ன பாடு வந்தாலும் நீங்க சொல்லணும், இந்த பாடுக்கு பின்பதாக எனக்குள்ள தேவ மகிமை வெளிப்பட போகிறது. என் தேவன் மகிமையில நிறுத்த போகிறார். எங்க குடும்பத்தில் தேவன் மகிமைப்பட போகிறார். பார்த்தாலும் மரியாதை கதறுகிறார்கள். இவ்வளவு அன்பா இருந்தவர் எப்பொழுது வருவார்? இந்த இக்கட்டான நேரத்திலே, இந்த தனிமையான நேரத்திலே, இந்த சோர்ந்து போன நேரத்திலே ஆண்டவர் எங்களை கைவிட்டாரே, ஏன் அவர் வரவில்லை? மரியாதைக்கு தெரியும். அவள் சோர்ந்து போகாதபடி தேவ சந்நிதியிலே கண்ணீரோடு ஜெபித்தார். மற்றவர்கள் முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இயேசு 4 நாள் கழித்து வந்தார். இயேசு சொன்னது போல தேவ மகிமை அந்த வீட்டில் வெளிப்பட்டது. பெத்தானியா கிராமம் முழுவதும் அந்த மரணத்தினாலே, அந்த துக்கத்தினாலே மகிமை வெளிப்பட்டது என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். இன்றைக்கு காலவேளையிலே உங்களுக்கு பாடை கண்டு பயப்படுகிறீர்களா? இல்லை என்றால் பாடுகளை சகிக்கிறவன் மத்தியில தான் தேவ மகிமை வெளிப்படும். பாடுகள் மத்தியிலும் தேவனுக்காய் பொறுமையோடு தாழ்மையோடு இருக்கிற மனுஷனுக்குள்ளதான் தேவ மகிமை வெளிப்படும் என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். நான் மறந்து போக வேண்டாம். எனக்குள்ள அந்த மகிமை வெளிப்பட போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டியது மிக மிக அவசியம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க முடியும்? அது மாத்திரமல்ல, இன்னும் நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம், நம்முடைய ஜீவிதத்தில் குறைவுகள் இல்லாத சூழ்நிலையில், இக்கட்டான சூழ்நிலையில், அந்த குறைவுகள் மத்தியிலும் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த அவர் வல்லவர் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகையினால் நம்முடைய ஜீவிதத்தில் குறைவு, அடுத்த ஆண்டவர் என்ன செய்தார்? ஆமென் ஸ்தோத்திரம். யோவான் 2ஆம் அதிகாரத்திலே படிக்கும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம்,
இயேசு கிறிஸ்து முதல் கானா ஒரு கல்யாணத்துக்கு போகிறார். யூதருடைய முறைமையின்படி பார்த்தால் ஒரு கல்யாண வீட்டில் ஸ்தோத்திரம் மிகவும் பிரதானப்பட்டது திராட்சரசம். திராட்சரசம் വളരെ பிரதானப்பட்டது. நல்ல ஒரு ராஜா வீட்டில், உன்னதமான மேன்மையான மனுஷன் வீட்டில் திராட்சரசம் உண்டாக்க வேண்டும் என்றால் ஏகதசம் 2 வருடம் பழக்கம் வேணும். 2 வருட பழக்கம் இருந்தால் மாத்திரம்தான் இந்த திராட்சரசத்துக்கு மனமும் குணமும் நிறமும் உண்டாயிருக்கும். இது 3 வேணும், 2 வருடம். ஆனால் இங்கே நடக்கிறதான அந்த கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைக்கப்பட்டது. முதல் யூதருடைய முறைமையின்படி ஒரு வீட்டினுடைய வாலிபன் 30 வயது பூர்த்தி ஆகும் பொழுது மாத்திரம்தான் அவர்களுக்கு சில பொறுப்புகளை கொடுப்பார்கள். இயேசு கிறிஸ்து முதலாக தன்னுடைய தாயாரோடு கூட கானா ஒரு கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டு போகிறார். போன இடத்திலே அங்கே திராட்சரசம் குறைக்கப்பட்டது. ஒரு பெரிய குறைவு. ஒரு கல்யாண வீட்டில் ஒரு திராட்சரசம் குறைக்கப்பட்டால் அபிமானம் அவமானமாய்விடும், சந்தோஷம் துக்கமாய் மாறும். சாதாரண காரியம் இல்லை. ஆனால் அங்கே ஆண்டவர் என்ன செய்தார் என்று நாம் இங்கே வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆமென், நிறைய சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். 11ஆம் வசனத்தை படிக்க யோவான் 2:11. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இவ்விதமாய் ஆமென் ஸ்தோத்திரம், தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். குறைவு வந்தது. கானாவூர்ல ஒரு குறைவு சம்பவிச்சது. தேவனுடைய மகிமை வெளிப்பட நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய தனிப்பட்ட ஜீவிதத்தில் பல குறைவுகள் உண்டு. அநேகருக்கு முன்பதாக தலை குனிந்து போனதான நிலைமை. ஒரு குறைவுள்ள மனுஷனாய் இருக்கலாம். மற்றவனை போல தலை நிமிர்ந்து இருக்க முடியாத இக்கட்டான சூழ்நிலையில், வேதனை நிறைந்த மத்தியில் இருக்கலாம். தேவனுடைய மகிமை உனக்குள்ள வெளிப்படுத்த போகிறார். உனக்குள்ள வந்திருக்கிற குறைவு தேவனுடைய மகிமை வெளிப்படும்படிவாய். ஹல்லேலூயா. அந்த நிறைவை இந்த உலகத்தில் யாரும் கொடுக்க முடியாது. திராட்சரசம் பங்கிட்டு கொடுத்தார்கள். புசித்தவர்கள் சொன்னார்கள், முதலாவதான நல்ல திராட்சரசம் கொடுப்பார்கள். இப்பொழுது மிகவும் ருசியானதாய் இருக்கிறதே. 2 வருடம் திராட்சரசம் உண்டாக்குவதற்கு நேரம் எடுக்க வேண்டும். 2 நிமிஷம் கூட இல்லை. குணத்தை உண்டாக்கினார், நிலத்தை உண்டாக்கினார், மனத்தை உண்டாக்கினார். உன் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய குறைவா இருந்தாலும், உன்னில் தேவ மகிமை வெளிப்பட வேண்டும் என்றால் 2 செகண்ட் போதும். உன் குடும்பத்தை உயர்த்த 2 செகண்ட் போதும். சகோதரா, இந்த காலவேளையில் நம்புறீங்களா? உன்னில் கூடி தேவ மகிமை வெளிப்பட போகிறது. இக்காலத்து பாடுகள் தேவ மகிமைக்கு நம்மை கொண்டு போற போகிறது. நீ இன்னைக்கு அனுபவிக்கிற துக்கங்கள் தேவனுடைய மகிமைக்கு நேராய் உன்னை வழி நடத்த போகிறது. அந்த ஒரு நம்பிக்கை மாத்திரம், அதான் அந்த நம்பிக்கை வெட்கப்படுத்தாது. அப்படியாப்பட்ட விசுவாசம் உங்களுக்குள் எனக்குள் இருக்கும் என்றால் கட்டாயம் அந்த மகிமையை நிச்சயமாய் நாம் அனுபவிப்போம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் ஆமென் ஸ்தோத்திரம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிக்கும் பொழுது கூட நாம் பார்த்தோம் அல்லவா? ஆமென், தீர்க்கதரிசிகளுடைய
ஆமே ஸ்தோத்திர. தீர்க்கதரிசியுடைய மனைவி, தீர்க்கதரிசி இறந்து விட்டார். அந்த மனைவி கடபாரத்தோடு இருக்கிறார். 2 ஆண் பிள்ளைகளை வைத்துக் கொண்டு அவன் இருக்கும் பொழுது கடற்காரர்கள் வந்து அவனை பிள்ளைகளை பிடித்து கொண்டு போக முடியுமாய் அங்கே தீர்மானம் எடுக்கப்பட்டது. வேதனையோடு இருக்கிறார். ஊழியக்காரன் வருகிறார். உள்ளதை சொன்னவுடனே அங்கேயும் தேவனுடைய மகிமை வெளிப்பட ஆரம்பித்தது. உன் குடும்பத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனுடைய மகிமை வெளிப்படும். உங்க முகாந்திரம் என்ன குறவு? தேவ சமூகத்தில் அப்படியாப்பட்ட ஒரு உணர்வுள்ள ஜீவிதம் இன்றைக்கு காலவெளியில பூர்ணமாய் தீர்மானிங்கள். என் முகாந்திரம் என்னில என் ஆண்டுடைய மகிமை வெளிப்படுகிறது என்று சொல்லி பாருங்க. ஆண்டுடைய சித்தைய வாழ்க்கையில வெளிப்படுது சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே போல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. ஸ்தோத்திரம். ஆமே. நான் என்னோட சேர்ந்து நீங்கள் வேதாகமத்தை திருப்பி நீங்கள் வாசிக்க வேண்டியது மிக மிக அவசியமாய் காணப்படுகிறது. ஆமே, ஸ்தோத்திரம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் படிக்கும் பொழுது, புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்த ஒளிர்கூடி தேவ மகிமை வெளிப்படுத்த அவர் விரும்புறாருங்க. உங்க குடும்பத்தில் தேவ மகிமை வெளிப்படுத்த கர்த்தர் ஆவலாக இருக்கிறார். நீங்கள் அதுக்கு ஒப்பு கொடுக்கிறீங்களா? ஆண்டவரே, என் குடும்பத்தில் உங்க மகிமை வெளிப்படட்டும்பா, எனக்குள்ள உங்க மகிமை வெளிப்படட்டும். இந்த ஜனத்தின் மத்தியிலே, எதிர்ப்பின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே, இந்த பாடுகள் மத்தியிலே உங்க மகிமை எங்க குடும்பத்தில் வெளிப்படட்டும். இந்த தேசம் காணட்டும், இந்த ஸ்டேட் காணட்டும், இந்த பட்டணம் காணட்டும் என்று சொன்னால் நிச்சயமா இக்காலத்து பாடுவோம் ஜீவிதத்தில் ஒன்று கிடையாது. அது மகிமைக்கு நேராக இவனை கொண்டு போகும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. இந்த கால வேளையில உங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு என்று ஒப்பு கொடுக்கிறீங்களா? தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறீங்களா? நாம் ஜெபிக்க போகிறோம். கண்ணீரோடு ஜெபம். ஆண்டவரே, உங்க மகிமை எனக்குள்ள வெளிப்படுத்த ஆண்டவரே, என் குடும்பத்தில் வெளிப்படுத்த ஆண்டவரே. பாடுகள் உபத்திரங்கள் கடந்து வரும் பொழுது நான் அதை நினைத்து நான் துக்கப்படுகிறப்பா. மகிமை இழந்துடுறேன். மகிமை என் மேல வரலையே, அந்த மகிமை நான் காண முடியலையே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சாலமோன் தேவாலயத்தில் தேவ மகிமை இறங்கி வந்தாங்க. அவர்கள் நின்று ஊழியம் செய்ய முடியல. ஜனம் கண்டார்கள். இந்த நாட்களிலே இந்த தேவ மகிமைக்காய் ஒப்பு கொடுப்போமா? எல்லார் கண்களை மூடுவோம். எல்லாரும் முழங்கால் படிட்டு தேவனை நோக்கி கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்புள்ள தகப்பனே, நன்றியோடு நீ துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல இந்த கால வேளைக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் வருதான பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், கொடிய வியாதிகள், மரணங்கள், துக்கங்கள், இதன் மத்தியில் நாங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறப்பா. ஆனால் தகப்பனே, இந்த காரியத்திலிருந்து இப்படி தப்பித்துக் கொள்ளலாம் என்று நாங்கள் சிந்திக்கிறோம். என்னாகுமோ நினைக்கிறோம். ஆனால் வேதவசனம் சொல்லுது, இந்த பாடுகள் உன்னை மகிமைக்குள்ளே கொண்டு போகிறது. எங்களுக்குள்ளே உங்க மகிமை வெளிப்படுத்த போறீங்க. எங்க முகாந்திரம் உங்க நாமம் உயரப்போகிறது. அதை நினைத்து உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு இடமிடுவீராக உங்க நாம மாத்திர மகிமைப்பட கர்த்தர் கிருபையால் இந்த ஆராதனையில பங்கெடுத்த எல்லா கர்த்தர் பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஒரு மக்களை ஆசீர்வதிக்கணும். நன்மையும் சமாதானம் கிருபையும் நிறைக்கணும். தேவ சுத்தம் மாத்திரம் நிறைவேற பரிசுத்த பிதாவை உதவிச்சு ஆவியானவர் எங்களோடு கூட இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய விட பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியம் இப்பொழுது சதாக்காலம் நடைபெறும். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து ஒருவரின் கிருபையும் சமாதானம் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரும் உண்டாயிருப்பதாக. ஆமென்,
God bless you. Thank you.